வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் ஏரிக்கு தாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 ஸ்பைடருக்கு ஒரு ஃபீடருக்கு மொத்தம் 3 யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் 3 மீன் பிடிச்சோம். இது 2வது மீன் பிடிச்சது. ஃபஸ்ட் மீன் பிடிச்சது ஆல்ரெடி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இது 2வது மீன் பிடிச்சது. நல்ல சைஸான மீன். இதுவுமே நம்ம சேனல்லையே ஸ்பைடருக்கு பால் செட் எப்படி மேக் பண்ணுறன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அப்புறம் மீன்களுக்கு உணவு, அதாவது பைட் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அவரி மீன் பிடிக்கிறது, விரால் மீன் பிடிக்கிறது எப்படி வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன மாவு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, கோதுமை தவிடு, சத்து மாவு, அப்புறம் முட்டை, அப்புறம் ஜிலேபி பவுட்ரு, அப்புறம் மைதா மாவு, இதெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம பைட் எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? குறி வச்சா ஏற விழணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மீன் மாட்டிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு மாட்டுறது எங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஜிலேபி மீன் தான் மாட்டுச்சுங்க. நிறையா மீன் மாட்டுச்சு. அதில் வந்து ஜிலேபி மாட்டுச்சு. அடுத்தது வந்து ரோகு மாட்டுச்சு. ரோகு வந்து ஒன்று மாட்டு வந்து அது ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் 1 போட்டிருக்கு. இது வந்து பார்ட் 2. இது வந்து 2வது மீன் மாட்டுறது. ஏன்னா ஒரே மிட்டா போட்டால் 15 நிமிஷம் ஆயிரும், யாரும் பார்க்க மாட்டீங்க. இப்போ வந்து ஜிலேபி மீன், இது ஒரு 1/4 கிலோ சைஸ் இருக்குங்க. இது ஜிலேபி மீன். இது வந்து இது வாட்டருக்கு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணாது. சும்மா ஒரு கரெக்ட்னு ஒரு சுற்றிட்டு அப்படி நின்றுக்கு. ஏன்னா அதுக்குமா இழுக்க முடியாது. ஆனால் ரோகா இருந்தால் கடன்னு ஒரு ரொட்டேட் ஆகும். இது வந்து ஒரு சைஸாக ஒரு 1/4 கிலோ சைஸில் இருக்குங்க. அந்த சைஸில் இருக்கிற ஜிலேபி மீன் பார்த்தா அது நம்ம பக்கத்தில் பார்த்தோன்னா இதுவும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 1/4 கிலோ வருங்க சைஸ். ஏன்னா ஒரு நல்ல சைஸான மீன் தான். எப்போவுமே ஜிலேபி நல்ல மீன் தான். ஏன்னா ஜிலேபி வந்து நாட்டு மீன் இங்கே இருக்கிறது. அதனால் நாட்டு மீன் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது ஜிலேபியில். உங்களுக்கு ஜிலேபி மீன் பிடிக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது நம்மளுக்கு ரோகு மீன் வரப்போகிறாரு. ஆமாங்க, இது 2வது ரோகு மீன். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி 3 மீன் பிடிச்சோம். 3வது வீடியோ அடுத்து வரப்போகுது. இது வந்து ரோகு பார்த்துங்க, வாட்டர் கேன் எப்படி ரொட்டேட் பண்ணுன்னு பார்த்துங்க. இப்படி தான் வாட்டர் கேன் ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா கடன்னு சுற்றிட்டே இருக்குது வாட்டர் கேன். ரோகுனா இப்படி, ஜிலேபியாக இருந்தால் கறக்க மட்டும் சுற்று. சரிங்களா? இப்போ நான் காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து 2வது ரோகு. சரி, நல்லா கறக்க சுற்றுச்சு. ஒரு சைஸாகவே இருந்துச்சுங்க. 2.25 கிலோ சைஸில் இருக்குங்க. 2.25 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஒரு நல்ல டஃப் கொடுச்சு மீன். இப்போ நம்ம இழுக்கும்போது தெரியுது பார்த்திங்க, ஒரு நேர்கோடாக வராமல் அது நம்ம துள்ளுது. நல்லாவே டஃப் கொடுக்குது உள் சைடு. சரி, அது டயர்டாக கூட அப்படின்னு சொல்லி கறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா விசையாக கறந்தால் அது ஆப்போசிட்டில் இழுக்கும்போது நம்ம வந்து இழுத்துட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் மெதுவாக கறக்க ஆரம்பிச்சிட்டேன். இது நம்ம நேராக தான் வந்துச்சு. இது கீழ் மட்டமாக இருந்துச்சு. மெதுவாக கறக்கும்போது மீன் வந்து கீழ் மட்டமாக தான் வரும். ரசையாக கறக்கும்போது மீன் ரோகு வந்து மேல் மட்டத்தே வந்துடும். மேல் மட்டம் வந்து ஜம்ப் அடிக்கு தலைவர். அதனால் ரோகு வந்து மாட்டினாவே ஜம்ப் அடிப்பார். இது வந்து ஜம்ப் அடிக்கல. அப்புறம் மீன் வந்து பக்கத்தில் வர நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா வந்து மீன் நம்மளை பார்த்தா தான் ஆட்டம் காட்டு. அப்போ நல்லா ஹூக் ஆகலைன்னா ஓட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா பக்கத்தில் வந்து ஓடக்கூடாது. ஏன்னா ஒரு மீன் மாட்டுறது கஷ்டம். அதுலேயும் வந்து மீன் நல்லா ஹூக்காக ஓடிடுச்சுன்னா அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் அப்படித்தாங்க. இப்போ மீன் வர பக்கத்தில் வர நல்லா டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது 2.25 கிலோ 2.5 கிலோ அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு நல்லா டஃப் கொடுச்சு. நான் யூஸ் பண்ணுறது ஸ்பைடர் ஹூக்குங்க. ஏன்னா ஸ்பைடர் ஹூக் வந்து நல்லாவே இருக்குது. 16 ஹூக்கு, கீழட்டு மேலட்டு அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஒரு நல்ல மீன் பார்த்தீங்களா? ஒரு சைஸ் பார்த்தீங்களா? 2.25 கிலோ அந்த சைஸில் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு நல்ல சைஸான மீன் தான் இது. பார்க்குறக்கு ஃபோனில் குட்டியாக தெரியுது, ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்ல பெரிய மீன் தாங்க இதுவுமே. இது வந்து ஒரு 2.25 கிலோ 2 கிலோ அந்த சைஸில் கண்டிப்பாக இருக்குது. 2.25 கிலோ கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல சைஸான மீன் தான். எப்போவுமே இந்த ரோகு கட்டில் எல்லாம் மாட்டுச்சுனா தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. சும்மா வந்து மீன் தூண்டி போட்டு இருந்துட்டு ஒன்றும் மாட்டில் கடிக்கவே இல்லைன்னா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுங்க. அதே போல் எங்களுக்கு ரொம்ப நாள் நடந்திருக்கு. இது வந்து பார்ட் 2 ஆன வீடியோ. அடுத்து பார்ட் 3, அதாவது 3வது மீன் மாட்டின வீடியோ வந்து வரப்போகுது. இனிமேல் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி ஃபைட்ருக்கு நானே செட் பண்ணுது. அதே போல் பால் செட் நாமளை செட் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஃபுட்டு, அதை பைட் மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.